பாருங்க ஐயா, நான் அப்படி வாடகை வீட்டுல அப்படி ஓடு போட்ட வீட்டுல பழைய வீட்டுல தான் நான் இருந்து வரேன். நான் வேற மாளிகை கட்டல, நான் கடையை போட்டு எத்தனை பழைய கடை, எத்தனை பழ கடை, எத்தனை பானிபூரி கடை, எத்தனை சாப்பாடு தள்ளுவண்டி கடை, பழம் எல்லா கடையும் தள்ளுவண்டி போட்டிருக்காங்க. ஆனா என்னைய மட்டும்தான் காலி பண்ண சொல்லிட்டாங்க ஐயா. இங்க பாருங்க ஐயா, நான் வீட்டுல தான் நான் வாங்கி வரேன். வணக்கம் ஐயா. கீழே சுரண்டை தென்காசி மாவட்டம் கீழே சுரண்டை நாங்க ஒரு கடை போட்டு சாலையை ஓரணும் கடை போட்டு நான் வரேங்க. நான் ஒரு தள்ளு வண்டி போட்டு ஐயா நான் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன சமைச்சு இப்படி நான் மாட்டுக்கறி எல்லாம் நான் வச்சு வியாபாரம் தள்ளு வண்டியில வச்சு வியாபாரம் பார்த்த முன்னே பழனி நாடார் மகன் எம்எல்ஏ மகன் அவரோட மகன் வள்ளிமுருகன் அவர்கள் என்னைய நாள் என்னைய நீ இப்படி மாட்டுக்கறி வச்சு நீ என்ன வியாபாரம் பார்ப்ப வைப்ப, நாங்க அது தெய்வமா கும்பிடுத, நீ விற்க கூடாது, கடையை இந்த லெக்கில நீ போடக்கூடாது, நாளைக்கு நான் கடையை பிரிச்சிருவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஐயா நாங்க கஷ்டப்பட்டு வரோம், நான் மாட்டுக்கறி வச்சு நான் வியாபாரம் பார்த்தா உங்களுக்கு என்ன, நிறைய ஆளுக்கு வாராங்க வைக்காங்களா, இதுல உங்களுக்கு என்னைய தப்பு, அவங்க நல்ல வசதியா வாய்ப்பா இருக்காங்க, நான் அந்த கடையை வச்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு யாரும் உழைச்சு எனக்கு போடல, எனக்கு யாரும் உழைச்சு எனக்கு நான் அந்த கடையை வச்சு நான் வாழ்ந்து வரேன் ஐயா. அப்படிலாம் இருக்கீங்களா என்னைய நாளைக்கு இந்த கடையை நான் பிரிச்சே காட்டுவோம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதே மாதிரி மறுநாள் போலீஸ் வந்துட்டாங்க என் வீட்டுக்கு. போலீஸ் நீங்க கடைய நீங்க உங்க மேல பென்ஷன் ஹெட் கிளாஸ்ல இருந்து உங்க மேல பென்ஷன் வந்திருக்கு, கடையை நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு என்ன ஆதாரம் கேட்டதுக்கு பிரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. அப்புறம் திருப்பி நான் கேட்டதுக்கு நான் வள்ளிமுருகன் கிட்ட நான் திருப்பி நான் கேட்டதுக்கு அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க தானே ஐயா பிரிக்கணும்னு சொன்னீங்க, நீங்க சொன்னது மாதிரி பிரிச்சுட்டே ஐயா அப்ப நான் கேட்டேன். நான் திருப்பி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்கும் போது வள்ளிமுருகன் அவங்கள போய் பாருங்க, எம்எல்ஏ மகனை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்க போய் நான் கேட்டா நீங்க ஸ்டேஷனுக்கு போங்கன்னாங்க. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ஐயா. எல்லார் கடையும் போட்டிருக்காங்க, எல்லார் கடையும் போட்டு ஒண்ணுமே எடுக்கல, எல்லாரும் தள்ளு வண்டி தான் போட்டிருக்காங்க. நான் தள்ளு வண்டி போட்டுதான் ஐயா நான் இருக்கேன், நான் யாருக்கு எந்த இடத்துல இல்ல. நீங்க அந்த இடத்த பார்வைனாலும் விட்டுக்குவாங்க. என் வண்டியில இருந்த ஜாமாங்க 1,00,000 ரூபாய் ஜாமாங்க அவ்வளவுமே, அடுப்பு சிலிண்டர் இன்னைக்கு நான் சாப்பிட்டு 2 நாள் ஆயிட்டு, நான் பட்டினியா தான் இருக்கேன், எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைச்சு நான் தண்ணி குடிச்சு வாரேன். நீங்க தான் என்ன எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுக்கணும் ஐயா. நான் மேல இடத்துல இருந்து எனக்கு எல்லாருமே நீங்க தான் எனக்கு முக்கியமா காப்பாத்தி கொடுக்கணும். எனக்கு உங்களை விட்டா யாரும் கிடையாது ஐயா. இந்த கடை போடுறது கூட எனக்கு ஒண்ணுமே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணி இவ்வளவு வழியெல்லாம் ஆக்கிட்டாங்க. நான் உங்களதான் ஐயா மழை போல நம்புதேன். ரொம்ப நன்றி ஐயா.